எவருக்கோ இது நீதிமன்றப்படி தான் தான் செய்த வினையை இந்த பாவி தான் அனுபவிக்க வேண்டுமா? ஓர்ந்து கண்ணிடாத யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. பொன்னான மக்களுக்கு பொற்குவில் போல ஆட்சி செய்தேனே, எனக்கு இந்த நிலைமை வர வேண்டும். எல்லாரும் பெண்கள் கல்வி கண்பின் பூங்காவில் காவியம் பாடும் கண்ணி தமிழ் பெண்களில் மானங்கால் பெண்களுக்கு பெருமின்று வாழ்ந்த வீர மங்கையர் திலகங்களில் பார்த்தாயின் நிலைமையை உலகத்தில் பெண்ணாக பிறக்கவும் கூடாது. அப்படி பிறந்தாலும் இந்த பாவி போல வாழவும் கூடாது. எனக்கு வந்த நிலையை பார்த்தாயா? ஆண்டவா ஆண்டவா சபரதும் என் வாழ்வில் தானா
சமரசம் உலாவும் சமரசம் உலாவும் இடமே இன்னொரு 4 பேர் உட்காந்துட்டான். ஏன் முதல் மனைவி சுந்தரி அவ எப்படி இருந்தா? உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்து விட்டான். உடல்நிலை சரியில்லாம அது உடல்நிலை சரியில்லாமல் இருந்துட்டாங்க. உனக்கு தெரியும் அவ எப்படி இருந்த தெரியுமா? எப்படி? இந்த ஆறுகளை இடத்துல செய்த பால்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். இந்த ஆரவழி பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து அவளை சாகடிச்சேன். அவளை செய்து சரியா தெரியுமா? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியா என்னுடைய மனைவி இருந்து உன்னுடைய மகள் இருக்காங்க ஆனந்தி. ஆமா, அந்த ஆனந்தி அந்த நிலைமைக்கு ஆளாகுது யார் தெரியுமா? யாரு இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. என்றால் என்னுடைய மகளுக்கு கண்பார்வை போனது காரணம் இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. ஆமா, அது மட்டும் அல்ல, உன்னுடைய மகன் ஆனந்தன் இருக்கானே, ஆனந்த நிலைமைக்கு ஆளாகுது யார் தெரியுமா? இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி தான். அப்படி என்றால் என்னுடைய மகன் ஒரு நிரபராதி அப்பாவி. ஆமா, அவன் மீது இப்படிப்பட்ட பயிர் சொல்றது இந்த ஆரவழியின் சூழ்ச்சி. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. அடி பாவி, பெண்ணாடி நீ பேயாடி, பாவி. பாவியா? நான் பாவியா? வெம்புவான் விழுவான் மேலே இருந்து குரல்வான். அப்படிப்பட்ட பெண்ணை நம்பாத என்றான் ஒருவன். சீறி ஒரு பாம்பை நம்பலாம், சிரிக்கின்ற பெண்ணை நம்பாத என்றான் ஒருவன். சேலை கட்டிய பாம்பை நம்பலாம், சேலை கட்டிய பெண்ணை நம்பாத என்றான் ஒருவன். உன்னை நம்பலன்னு